Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பருப்பு வடை ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி செம சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, சாதத்துக்கு, கஞ்சிக்கு, பழைய சாதத்துக்கு கூட செம சூப்பரா இருக்கும். ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிடுறதுக்கு கூட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி ஃபுல்லா வடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில சேர்த்துக்கோங்க. ஃபுல் தண்ணியும் வடிஞ்சிடணும். ஓரமா எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 8 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதே மிக்சி ஜார்ல தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்ப அந்த கடலை பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். எல்லா கடலைப்பருப்பும் சேர்த்த வேண்டாம். ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பை அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம கடைசியில யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். கண்டிப்பா தண்ணி எதுவும் சேர்த்திட வேண்டாம். தண்ணி சேர்த்தாம நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வாங்க. இப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தண்ணியும் இல்ல, சொதன்னு இல்ல, நல்லா வடை பிடிக்கிற அளவுக்கு பதத்துல இருக்கு. அப்படியே ஒரு பவுல்ல மாத்திடுங்க. பார்த்தாலே தெரியும் நல்ல உருண்டை பிடிக்க வருது. இது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட துவையல் பதத்துல இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்டே தனியா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஒரு 1/4 கப்பு கடலை பருப்பு, அதை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழு பருப்பு நம்ம சேர்த்தும் போது வடை சுட்டதுக்கு அப்புறம் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நம்ம கடிக்கும் போது அங்கங்க கடிபடும். சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கியிருக்கேன். அதையும் அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியா நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாயும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப அளவான காரத்துல தான் செஞ்சிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுறதுனால. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே வரமிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுல நீங்க 10ல இருந்து 12 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல காரமா இருக்கும். எல்லாம் ஒண்ணா நல்லா டைட்டா கலந்து விடணும். நல்லா டைட்டா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பாருங்க. தண்ணி எதுவும் இல்லாம சொதன்னு இல்லாம உருண்டை பிடிக்க வருதான்னு. 2 உள்ளங்கைக்கு நடுவுல அந்த பருப்பு உருண்டைய வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பெர்ஃபெக்டான வடை செய்யணும். இருக்கிற மாவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. அப்பதான் கையில ஒட்டாம நம்மளால டக்குன்னு போட்டு எடுக்க முடியும். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடை பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளங்கையில வச்சு வடை தட்டியும் நம்ம போடலாம். இல்லைன்னா உள்ளங்கையில வடை வச்சுட்டு இன்னொரு கையில விரலை வச்சு நம்ம பிரஸ் பண்ணோம்னா நிறைய விரலோட அச்சு விழுகும். அதே மாதிரி நிறைய கிராக்ஸ், நிறைய விரிசல் விழுந்திருக்கும். விரிசல் நிறைய விழுந்திருந்துச்சுன்னா அது நல்லா மொறுமொறுன்னு வெந்து இன்னும் கிறிஸ்பியா இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் எப்பவுமே இந்த விரல் பதியிற மாதிரி தான் நான் வடை சுட்டு எடுப்பேன். செம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வடை ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு வேகணும். ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி வடை கலர் வந்ததுக்கு அப்புறம் கறிவேப்பிலைய தூவி 2 பக்கமும் திருப்பி நம்ம எடுத்துடலாம். நீங்க எந்த காரமான ஸ்நாக்ஸ் வெரைட்டி பொரிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கறிவேப்பிலைய தூவி விட்டு பொரிச்சு பாருங்க. ஃபிளேவரே செம்மையா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.